வணக்கம். இந்த சைக்கிளிங், பிசியோதெரப்பி அது முடிஞ்சு வேறு எதனா வைத்திய முறைகள் இருக்கா? இப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஆக்சுவலாக பயிற்சிகள் ஓரளவு, ஆனால் தினப்படி ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும் பேஷண்ட்டு. அதில் அவங்களே செய்ய வேண்டியது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நடைப்பயிற்சி, ஃபிசியோதெரப்பி, சைக்கிளிங் இதெல்லாம் தவிர, யோகா இதெல்லாம் தவிர காலையில் குறிப்பிட்ட நேரம் எழுந்திருக்கணும். உறக்க ஒரு பேஜ் படிக்கணும், ஒரு பேஜ் எழுதணும், ஒரு பாட்டு கூட பாடணும், ஒரு டான்ஸ் கூட ஆடலாம் 10 நிமிஷம் ஏதாவது ஒரு டியூன் போட்டு. இதெல்லாமே மூளையோட வேறு வேறு பகுதிகளை ஸ்டிமுலேட் பண்ணி மூளைக்கு ஒரு வலு கொடுக்கறது. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம், கொஞ்சம் வீட்டில் காய்கறி நறுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டெய்லி கொஞ்சம் கீரை ஆயுங்கோ, கொத்தமல்லி ஆயுங்கோ. இதெல்லாம் விரலுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஒரு கேரம் போர்டு விளையாடலாம், அது கூட விரலுக்கு ஒரு எக்ஸசைஸ். நடக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் பலூன் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஊதுறோன்னு வைங்க, அது கூட லங்ஸுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது போல் நம்ம சாதாரண குறிப்பிட்ட அந்த பயிற்சிகள் தவிர அன்னாட அவங்க பண்ண வேண்டிய வேலைகளும் நிறையா இருக்குது. இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.